அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கேஜதர்ஷன். 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். செந்தில் பப்ளிக் பள்ளியில் படிக்கின்றேன். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை பற்றி காண்போம். குறள்: மோப்பக்குலையும் அனிச்சம் முகத்திறந்து நோக்கக்குலையும் அறிந்து. அதிகாரம்: விருந்தோம்பல். குறள் பற்று. குறளின் விளக்கம்: அனிச்சம் பூ முகந்து பார்த்தால் வாடிடும் போல உறவினர் நம் முகத்தை மாற்றினால் உறவினர்கள் முகமும் வாடிவிடும். இப்போ வாங்க இதை பற்றி நம்ம கதைக்குள்ள போகலாம். அண்ணா கல்யாணத்திற்கு பத்திரிகை வைக்க அனைத்து சொந்தக்கார வீட்டிற்கும் சென்றோம். அப்பொழுது கார்த்திக் சித்தப்பா அவர்களின் வீட்டிற்கு செல்லும் பொழுது வாங்க வாங்க வந்துட்டீங்க என்று இளக்காரமாக வரவேற்றார்கள். மற்றும் பத்திரிகையை கொடுத்த பின்பு அதை பொருட்படுத்தாமல் மேசையில் வைத்தார்கள். அதுக்கப்புறம் வந்துட்டீங்க, சாப்பிட்டு போங்க என்று இழிவாக கூறினார்கள். எனவே எங்களது மனசு மிகவும் கஷ்டமாக இருந்தது. மறுநாள் கவிமாமா வீட்டிற்கு பத்திரிகை வைக்க சென்றோம். அவர்கள் வராதவங்களாம் வந்திருக்கீங்க, எதிர்பார்க்கவே இல்லை, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்று மிக அன்பாக வரவேற்றார்கள். பத்திரிகையை கொடுத்த பின்பு பத்திரிகையை முழுமையாக தெரிந்த பின்பு மேசையில் வைத்தப்புறம் உங்களுக்காக உணவு செய்திருக்கோம், சாப்பிட்டு போங்க என்றார். சாப்பிட்ட பின்பு நாங்கள் கல்யாணத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று கூறினோம். அவர்கள் நாங்கள் கண்டிப்பாக வருவோம் என்று கூறினார்கள். நேற்று நடந்ததை எங்கள் மனது மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்று நடந்தது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நண்பர்களே, யாருக்காவது இந்த கதையை தெரியுமா? உறவினர்கள் வீட்டுக்கு வரப்பொழுது அவர்களை அன்பு வழியில் சென்று வரவேற்கலனா அவங்க ரொம்ப முகம் சுளித்தபடி வீட்டுக்கு சென்று இன்னொரு தடவை ஏதாச்சும் ஃபங்க்ஷனோ பண்டிகையோ அது மாதிரி இருக்கும் போது நம்ம வீட்டுக்கு வர தயங்குவாங்க. அதனால் நண்பர்களோ இல்லை உறவினர்களோ இல்லை தெரிந்தவர்களோ வீட்டுக்கு வரும்போது அவர்களை அன்பு வழியில் சென்று வரவேற்கணும். நன்றி.